ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோட 2 பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போல் வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பச்சை வாசனை போல் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி விட்டுறலாம். முட்டையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.